பேராசிரியர் சொன்னவேலை அறிமுகப்படுத்தும் முதல் அவரது ஆசிரியர் ஆன P.K. நாயரின் 100வது ஆண்டு விழாவில் நாங்கள் நுழைகின்றோம். 1960களில் முதல் 80கள் வரை FTI மாணவர்களின் தலைமுறைகள் திரைப்படங்களை ஒரு ஊடகமாகவும் தொழில்முறையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பார்க்க ஊக்கப்படுத்திய ஒரு மனிதராக இந்திய திரைப்பட வரலாற்றின் அவரது பெயர் பொறிக்கப்படும். NFAIயின் P.K. நாயருடன் இணைந்து புனே திரைப்படக் கல்லூரியில் ஆண்டுதோறும் ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸை தொடங்கினார். மேலும் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் திரைப்படங்கள் குறித்த முதல் முதுகலை பாடத்திட்டத்தின் பாடத்துக்கு பின்னால் பகதூரை இருந்துள்ளார். கான்பூரில் ஒரு TBA கல்லூரியில் பொருளாதார விரிவுரையாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய பகதூர் பின்னர் ஆக்ராவில் உள்ள செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கு சென்று இந்தியாவின் முதல் பல்கலைக்கழக திரைப்படக் கழகத்தை நிறுவினார். ஆக்ரா திரைப்படக் கழகம் இந்தியாவின் ஆரம்பகால திரைப்படக் கழகங்களில் ஒன்றாகும். பகதூர் அதன் செயலாளராக இருந்தார். ஒரு கல்வியாளராக ஒவ்வொரு திரையிடலுக்கும் பிறகும் ஒரு திரைப்படம் குறித்த விவாதங்களை அவர் ஊக்குவித்தார். இது பல்வேறு கோணங்களில் இருந்து படம் குறித்து மேலும் விவாதங்களுக்கு வழிவகுத்தது. அவரது 100வது ஆண்டு நவம்பர் 26 பேராசிரியர் சொன்னவேலின் ஆசிரியர். அது மட்டுமல்ல, தியோட பாஸ்கரன், வெங்கடேஷ் சக்கரவர்த்தி போன்ற பல இயக்குநர்கள் அவரது வழியில் வந்தவர்கள். அதையொட்டி அவரை கௌரவிக்கும் முகமாக, அவரை நினைவுகூறும் முகமாக தயவு செய்து ஒரு நிமிடம் எழுந்து நின்று அவருக்காக வணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளும். பேராசிரியர் சொன்னவேலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. டொரண்டோ வாழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இவரது குறும்படங்கள் இவன் கட்டுமரம் என்ற திரைப்படம் கூட டொரண்டோவில் திரையிடப்பட்டது. அது மாத்திரமில்லை, எங்களுக்கு ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஷாப் உட்பட பல திரைப்பட நுட்பங்களை பற்றி போதித்த ஒரு ஆசிரியர். இவர் புனே திரைப்பட கல்லூரி பயின்று பின்னர் ஒஹாயோவில் PhD ஃபிலிம் ஸ்டடீஸ் செய்து முடித்திருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர். இப்பொழுது கூட அவர் ஸ்பைக்லியின் தலை சினிமாவை நோக்கி இணைந்த ஒரு புத்தகம் ஒன்று வெளிவர உள்ளது. அது மாத்திரமில்லை, வேறு இந்த புத்தகத்தை விட வேறு புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அடுத்து நான் பொன்னையா விவேகானந்தனை அழைக்கிறேன். பொதுவாகவே தீவிர சினிமா பற்றி கல்வி கற்பிக்கும் பொழுது நவ யதார்த்தவாத இத்தாலிய படங்கள், பிரெஞ்சு நியூ வேவ் போன்ற படங்களிலிருந்தே ஆரம்பிக்கப்படும். பைசிக்கிள் தீவ்ஸ் படம் பார்க்காமல் ஒரு சீரிய சினிமா மாணவர் இருக்க முடியாது. ஃபெலினி, டிசிகோ போன்ற இயக்குநர்களின் படங்களை அனைத்தையும் பார்த்திருப்பார்கள். எனினும் உண்மையில் சீரிய சினிமாவின் முதல் 3 பிதாமகர்கள் லூயிஸ் பெனுவல், பிரசான் மற்றும் ஓசோ ஆகியோர். இவர்களது படங்களுடன் நானும் சிறிது காலம் பயணித்துள்ளேன். இந்த நூலில் குறிப்பிடப்பட்ட படங்கள் பெரும்பாலானவற்றை பார்த்துள்ளேன். எனது தேடலுக்கும் இவர்களின் கருத்தியலுக்குமான நெருக்கம் இவர்களது படங்களை பார்க்க வைத்தது. இவர்கள் மூவரும் ஒரு வகையில் இடதுசாரி கருத்துக்களுடன் நெருக்கமாக இருந்தார்கள். இவர்கள் மூவரும் தங்களது மனச்சாட்சியுடன் போராடி வந்துள்ளார்கள். நூலுக்குள் செல்வதற்கு முன்னர் இவர்கள் மூவரும் என்னை ஏன் கவர்ந்தார்கள், இவர்கள் இன்றைய சினிமாவின் வளர்ச்சிக்கு ஆற்றியுள்ள பங்கை பார்ப்பது நல்லது. அதற்கு முன்பாக இதுவரை தமிழில் இவ்வாறான ஒரு ஆழமான நூல் வெளிவரவில்லை என்பதை நீ கூறிக்கொண்டு இதனை கட்டுரைகளாக பிரசுரித்து பின்னர் நூலாக பதிப்பிக்கும் தாய்விட்டு ஆசிரியர் திலீப்குமாருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன். நீங்களும் கரகோஷத்துடன் தெரிவித்தார். போப்பாண்டவர் பிரான்சிஸ் இறந்த பொழுது நான் குமாரண்யிடம் கேட்டேன், போப்பாண்டரை பற்றி யாராவது கட்டுரை எழுதுகிறார். அவர் உடனடியாக சொன்னார், பேராசிரியர் சொன்னவேல் ஒரு கட்டுரை எழுதுகிறார். இந்த புத்தகத்தின் முதலாவது கட்டுரையின் தலைப்பு மத மறுப்பும் பேரருளும் திரை இறையியலும். அது லூயிஸ் பெனுவலை பற்றிய கட்டுரை.
லூயிஸ் பெனுவலை பற்றி இதுவரையில் ஒரு சிறுகட்டுரை சலனம் என்ற சஞ்சிகையில் ஸ்ரீராம் எழுதியிருக்கிறார். அது ஒரு மிக சிறிய கட்டுரை. ஆனால் இந்த புத்தகம் மிக விரிவாக அவரை பற்றி ஆய்வு செய்கிறது. நம்முடையது போல மோசமாக உருவாக்கப்பட்ட உலகில் ஒரே ஒரு பாதைதான் இருக்கிறது, கிளர்ச்சி. இதுதான் என்று லூயிஸ் பெனுவல் கூறினார். அதனை வெளிப்படுத்த பெனுவல் கையாண்ட முறை சர் ரியலிசம். இது பிரான்சில் 1920களில் தோன்றிய இயக்கம். சர் என்றால் மேலே அல்லது அப்பால் என்ற பொருள். ஜதார்த்தத்துக்கு அப்பால் என்று பொருள்படும். வரம்பில் அகவாமை கோட்பாடு ஆழமான இயல்பை காட்ட கனவின் தன்மையொத்த தொடர்பினை காட்சிகளை காட்டும் கோட்பாடு என்றும் கூறலாம். லூயிஸ் பெனுவல் திரைப்பட தயாரிப்பு வாழ்க்கை பிரான்சில் தொடங்கி அமெரிக்காவுக்கு நீண்ட மாற்றுப்பாதையுடன் ஒரு சுற்றுப்பாதையை பின்பற்றியது. பெனுவல் ஒரு முக்கியமான இயக்குனர், ஏனெனில் அவர் ஒரு சர்ரியலிஸ்ட். சினிமாவில் முன்னோடியாக இருந்தார். அதை பயன்படுத்தி தனது செழிப்பான வாழ்க்கை முழுதும் சமூக, மத மற்றும் முதலாளித்துவ மரபுகளை சவால் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த படைப்புகளை உருவாக்கினார். அவரது திரைப்படங்கள் கூர்மையான சமூக மற்றும் அரசியல் வர்ணனையுடன் இணைந்த புதுமையான கனவு போன்ற பாணிக்கு பெயர் பெற்றவை. மேலும் அவரது செல்வாக்கு மிக்க வரவு, அவரது தனித்துவமான குரல் மற்றும் பாசாங்கித்தனத்தின் தளராத விமர்சனத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு சர்ரியலிஸ்டின் சினிமா முன்னோடி. அவர்களால் வரவேற்கப்பட்ட முதல் இயக்குனர் பெனுவல். இவரது ஆரம்பகால படங்களான அன்ஷின், அண்டலு மற்றும் LDHD மூலம் இந்த வகையை கிட்டத்தட்ட வரையறுத்தார். அவர் இந்த கோட்பாட்டின் உள்ளுணர்வான மற்றும் அதிர்ச்சியூட்டும் தரத்தில் தனித்துவமானது பெரும்பாலும் தர்க்கரீதியான கதைகளை மற்றும் கனவு போன்ற இணைப்புகளை முன்வைத்தது. லூயிஸ் பெனுவல் ஸ்பானிஷ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அனைவரிலும் மிகச்சிறந்தவர். அவர் அனைத்து சர்ரியலிஸ்ட் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் மிகச்சிறந்தவர் என்றும் அறியப்படுகிறார். பாசாங்குத்தனத்தின் விமர்சனம் அவரது படைப்பு முழுதும் ஒரு முக்கிய கருப்பொருள். பாசாங்குத்தனத்தை குறிப்பாக முதலாளித்துவம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட மதத்துக்குள் குறுகிய மனப்பான்மையை தாக்கவும் சமூக விதிமுறைகளை விமர்சிக்கவும் அவர் தனது படங்களை பயன்படுத்தினார். இந்த குறிக்கோள் பெரும்பாலும் அவரது படைப்புகள் சக்தி வாய்ந்த நிறுவனங்களால் கேலி செய்யப்படுவதற்கு வழிவகுத்தது. 50 ஆண்டுகால வாழ்க்கையில் பெனுவல் பல நாடுகளில் பணியாற்றினார். பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் மெக்சிகோவில் திரைப்படங்களை தயாரித்தார். இதில் புதுமையான சோதனைகளை, வணிக நகைச்சுவைகள் மற்றும் அவர் சினிடியார்ட் எனப்படும் கலைத்துவமான படைப்பு என்று அழைத்தவை அடங்கும். ஆனால் அவரது தனித்துவமான பாணி அவரது மாறுபட்ட திரைப்படவியலில் நிலையானதாக இருந்தது. பாலியல் அரசியல் மற்றும் வர்க்க போராட்டத்தை தீவிரமாக ஆய்வு செய்ததன் காரணமாக அவரது படங்கள் இன்றும் பொருத்தமானதாக கருதப்படுகின்றன. லாஸ் ஒலிவிடோஸ் போன்ற படங்களில் காணப்படுவது போல மனித ஆசைகளின் நீடித்த சிக்கலான தன்மையையும் வறுமை மற்றும் சமூக சமத்துவமின்மையின் பெரும்பாலும் கடுமையான ஜதார்த்தங்களையும் அவரது படைப்புகள் நிரூபிக்கின்றன. சல்வடோர் டாலியுடன் அவர் உருவாக்கிய அமைதியான புதுமையான அதிர்ச்சியூட்டும் படைப்பான அன்ஷின், அண்டலு மற்றும் பெல்டி ஜோர் வரை கனவுகளுக்கும் மயக்கத்துக்கும் திரும்பிய ஒருவர். அவரது படைப்புகளில் ஃப்ரைடனும் மற்றது மார்க்சின் கருத்தியல்கள் அதிக அளவில் கவிழ்ந்திருக்கும். உண்மையிலேயே 20ஆம் நூற்றாண்டின் குழந்தையாக லூயிஸ் பெனுவல் ஸ்பெயினில் ஒரு பலமான கத்தோலிக்க குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்தார். கத்தோலிக்க கல்வியை கடுமையான வழியில் பெற்றார் மற்றும் ஆழ்ந்த மத சூழலில் வாழ்ந்தார். இருப்பினும் அவர் ஒழுங்கமைக்கப்பட்ட மதத்தின் பாசாங்குத்தனம் மற்றும் கலாச்சார செல்வாக்கால் ஏமாற்றமடைந்தார். இறுதியில் தேவாலயம், அரசு மற்றும் நிறுவனப்பட்ட சமூக ஒழுங்கை சவால் செய்ய தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கண்ணியமான சமூகம் என்று அழைக்கப்படுவற்றின் வெளிப்புற தோற்றம் இயற்கையான மனித ஆசைகளை அடக்கி சமூக செயலிழப்புக்கு வழிவகுத்தது என்று பெனுவல் நம்பினார். 1925ஆம் ஆண்டு பாரிஸுக்கு குடிபெயர்ந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு டாலியுடன் இணைந்து சிஎன் அண்டலோ திரைப்படத்தை எடுத்தபொழுது அவர் முதலில் தனது முத்திரையை பதித்தார். பெனுவலும் டாலியும் 1 மணி நேர LHD திரைப்படத்தில் மீண்டும் இணைந்து பணியாற்ற தொடங்கினர்.
ஆனால் அவர்களின் அரசியல் வேறுபாடு ஏற்கனவே அவர்களை பிரித்து வைத்தன. புனுவலின் மார்க்சியம் வர்சஸ் டாலியின் பழமைவாதம் உயர் சமூகத்தையும் மத பாசாங்கத்தனத்தையும் கேலி செய்யும் ஒரு திரைப்படமாக டியோர் படம் இருந்தது. புனுவல் 1930களின் முற்பகுதியில் ஸ்பெயினுக்கு திரும்பிய பிறகு அவர் ஒரு மலை கிராமத்தில் உள்ள தீவிர வறுமையை கையாளும் ஒரு சிறு ஆவணப்படத்தை உருவாக்கினார், லேண்ட் வித்தவுட் பிரெட். இது ஒரு முக்கியமான படமாக இன்றும் கருதப்படுகிறது. புனுவலின் பிராங்கோ எதிர்ப்பு நடவடிக்கைகள் அவரை நாடு கடத்த தூண்டிய போது அவர் மெக்சிகோவில் மீள் குடியேறினார். அங்கு இடதுசாரி எதிர்ப்பு அவரது குறைந்த பட்ஜெட் வணிக அம்சங்களுடன் இன்னும் தெளிவாக தெரிந்தது. குறிப்பாக புனுவல் மெக்சிகோவின் வறுமையையும் அதற்கான காரணங்களையும் தனது படைப்புகள் ஊடாக ஆய்வு செய்தார். மெக்சிகோவில் திரைப்படங்களை தயாரிக்கும் போது புனுவல் ஒரு புதுவகையான நியோ ரியலிஸ்ட் திரைப்படத்தை முன்னோடியாக கொண்டு செல்வாக்கு செலுத்தினார். வறுமை, வன்முறை மற்றும் குற்றம் போன்ற கருப்பொருட்களை அவை முன்பு செய்யப்பட்ட நாடக வெளிப்பாட்டு வழியில் அல்லாமல் மாறாக அவை உண்மையில் இருந்தபடியே ஆராய விரும்பினார். அவர் தொழில்முறை அல்லாத நடிகர்களை பயன்படுத்தி படமாக்கினார். இத்தாலிய நியோரியலிஸ்ட் இயக்கம் அதே நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அமெரிக்காவில் நடிப்பு முறை மற்றும் சினிமாவுக்கான புதிய அணுகுமுறையுடன் லாசோல் விடோஸ் படத்தை இயக்கினார். மெக்சிகோ நகரத்தில் மோசமான வறுமை மற்றும் டீனேஜ் குற்றங்கள் பற்றிய ஒரு இரக்கமுள்ள ஆனால் அவநம்பிக்கையான மார்க்சிய சித்தரிப்பாக இருந்தது. இது ஏழைகள் பூமியின் உப்பு என்ற எந்த ஒரு கருத்தையும் மறுத்தது. அதே நேரத்தில் புனுவலின் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரங்களின் சித்திரவதை செய்யப்பட்ட கனவுகள் மற்றும் தரிசனங்களை விளக்குவதற்காக ஃப்ரைடின் பிம்பங்களை சக்தி வாய்ந்த முறையில் வரைந்து பாலியல் அரசியல், வர்க்கிய அரசியலை விமர்சித்தார். டாலியின் வீட்டில் 6 நாட்களில் எழுதப்பட்ட புனுவலின் தாயாரால் நிதியல் அளிக்கப்பட்ட என்சியான் டியலோ தொடர்ச்சியான திடுக்கிடும் ஃப்ரைடின் ஈர்க்கப்பட்ட படங்களை கொண்டிருந்தது. அதில் ஒரு பெண்ணின் கண்மணி பிளேடால் வெட்டப்படும் பிரபலமற்ற காட்சியும், அதாவது கடுமையான விமர்சனத்துக்குரிய காட்சியும் அடங்கும். இளைஞர்களின் அறிவுசார் முதலாளித்துவத்தை அதிர்ச்சியடைய செய்து அவமதிப்பதை இந்த படம் நோக்கமாக கொண்டிருந்தது. முதல் காட்சியில் விமர்சகர்களை எதிர்பார்த்து அவர் தனது பைகளில் கற்களை கூட எடுத்துச் சென்றார். 1930ஆம் ஆண்டு இந்த படம் திரையிடப்பட்ட போது பாசிச குழுக்கள் திரையரங்கை முற்றுகையிட்டு திரைக்கு மைகளை வீசின, ஆசனங்களை சேதமாக்கின. பொது ஒழுங்கின் பேரால் திரைப்படத்தை தடை செய்வதாக நகர அரசு அறிவித்தது. மற்றொரு பிரெஞ்சு எழுத்தாளருடன் இணைக்கப்பட்டு ஜேசுநாதனை பிம்பப்படுத்தியதாக வெட்டிக்கான் இவரை கண்டித்தது. மெக்சிகோவில் இவர் வாழ்ந்த பொழுது ஒரு 12 வயது சிறுவன் குப்பை தொட்டிகளில் இறந்ததை செய்திகள் மூலம் அறிகின்றார். அதனை மையப்படுத்த எடுக்கப்பட்ட படம் த யங் அண்ட் டேம்ட். இப்படத்துக்காக கானில் சிறந்த இயக்குனர் விருதை பெற்றார். இப்படத்தை கண்டித்து மெக்சிகோ புத்திஜீவிகள் இவரை மெக்சிகோ பிரஜாவுரிமையை ரத்து செய்ய கோரினார்கள். இவ்வுலகின் கடவுளின் பெயரால் என்னென்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ச்சிகளற்ற பார்வையில் காட்ட விரும்புகின்றேன் என்று ஒரு செவியில் புனுவல் குறிப்பிட்டிருக்கிறார். ஃபெலனி, பெர்க்மேன் போன்ற பல படைப்பாளிகளின் கனவு காட்சிகளுக்கு புனுவலே ஒரு முன்னோடி. இவர் சிறிது காலம் எம்ஜிஎம் போன்ற அமெரிக்க ஸ்டூடியோக்களில் வார்னர் பிரதர்ஸ் போன்றவற்றில் பணியாற்றியும் இருக்கிறார். ஸ்பானிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட அவர் அங்கத்தவராக இருந்திருக்கிறார். வர்க்க போராட்டத்துக்கு தனது நண்பன் ஒரு ஆளுக்கு இங்கிலாந்துக்கு எழுதின கடிதத்தில் வர்க்க போராட்டத்துக்கு அப்பாற்பட்ட கவிதை பற்றிய மூடப்பட்ட கருத்தை இன்று பராமரிப்பது சாத்தியமற்றது என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் இவரை ஒரு சந்தர்ப்பவாதி, சில நேரங்களில் கோலை மற்றும் ஒரு அட்டை ஏந்திய கம்யூனிஸ்டாக நாவலாசிரியரும் நீண்டகால சக ஊழியருமான மே கப்பின் போன்றவர்களின் வார்த்தைகளில் விமர்சிக்கப்பட்டுள்ளார். இவரை பின்பற்றி பல இயக்குநர்கள் என்று தோன்றியிருக்கிறார்கள். போர்த்துகீஸ் டைரக்டர் மற்றும் ஜோனாதன் கிளேசர், காய் மேடின் போன்ற பலர், காஸ்பர் நோய் போன்ற பலர் இவரது பாதையிலே இன்றும் படங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலில் பேராசிரியர் புனுவலை எவ்வாறு பார்ப்பது என்பதை, கற்றதை மறப்பது, அவரை படிப்பது என்பது ஆசை, சித்தாந்தம் அபத்தம் என்பவை முரண்பாடுகள் அல்ல, தோழர்கள் என்பதை அறிந்து கொள்வது அவரது சினிமா தெளிவின்மை, கொடுங்கோன்மைக்கு எதிரான ஒரு நிரந்தர இருப்புச் செயல் என ஆய்வு செய்கின்றார்.
இது ஒரு மிகவும் ஆழமான பார்வை. புனுவலை பற்றிய கட்டுரையின் தலைப்பு மத மறுப்பும் பேரருளும் திரை அருளும் இளரும் என்று குறிப்பிடுகிறார். புனுவலின் படங்களில் இவற்றை நாம் காணலாம், உணரலாம். மேலும் நூலாசிரியர் மத மறுப்பின் ஒழுக்கங்கள் என குறிப்பிடுகின்றார். இவரது படங்கள் போதனையாக அமையாமல் பார்வையாளருக்கு அதே சமயம் இவரது படங்களில் உள்ள மதம் என்ற விடயத்தை எமது தமிழ் சூழலில் ஒப்பிடும் பொழுது ஒரு நிராகரிப்பு ஏற்படுகின்றது. இவர் மத ஒழுக்கத்தையே வலியுறுத்துகின்றார், ஆனால் பெரியோர் போன்றோர் மதத்தையே நிராகரிக்கிறார்கள். நானும் முதலாளித்துவத்தின் வளர்ச்சிக்கு மதமும் ஒரு காரணம் என கருதுகிறேன். பேராசிரியர் இதனை தனது உரையில் மேலும் விரிவாக உரையாற்றுவார். அடுத்த 2 இயக்குநர்களுக்கு போவதற்கு முன்னால் அவற்றை தவிர்த்துக் கொண்டு தாய் வீட்டில் வெளிவந்த மற்றொரு கட்டுரையில் விம் வெண்டர்ஸ் என்ற ஒரு ஜெர்மனி இயக்குநரை பற்றி பேராசிரியர் எழுதியிருக்கிறார். நான் இங்கு ஒரு விவாதத்துக்காகவும் பேராசிரியருடன் உரையாடுவதற்காகவும் விம் வெண்டர்ஸை பற்றிய ஒரு சிறு குறிப்பை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய சூழலில் விம் வெண்டர்ஸ் ஒரு மிக முக்கியமான இயக்குனர். இவர் ஜெர்மன் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குனர். ரோட் மூவி எனப்படும் சாலை திரைப்படங்களின் ஒரு மாஸ்டர், அதாவது ஒரு சிறந்த இயக்குனர். பயணம், அடையாளம் மற்றும் அர்த்தத்தை தேடுவது போன்ற கருப்பொருள்களின் தொடர்ச்சியான ஆய்வு மூலம் அவரது வாழ்க்கை குறிக்கப்படுகிறது. மேலும் அவர் ஒரு புகழ்பெற்ற புகைப்பட கலைஞரும். அலிஸ் இன் த சிட்டிஸ், தி அமெரிக்கன் ஃப்ரெண்ட் படங்கள் இவரது படங்கள் மிக முக்கியமானவை. விம் வெண்டர்ஸ் தன்னை ஒரு சோசலிஸ்ட் என்று அழைத்துக் கொள்கிறார். அவர் தேசியவாதம் மற்றும் அமெரிக்க வெளியுறவு கொள்கையை, குறிப்பாக பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை விமர்சிக்கிறார். தேசியவாத தாக்குதல்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை அவர் நம்புகிறார். மேலும் கலை மற்றும் திரைப்பட தயாரிப்பை சமூக நீதி மற்றும் புரிதலை ஊக்குவிக்கும் அரசியல் செயல்களாக கருதுகிறார். தீவிர வலதுசாரி அரசாங்கங்களின் எழுச்சி மற்றும் அரசியலின் உண்மை மற்றும் கலாச்சார கண்ணியத்தின் வீழ்ச்சியாக அவர் கருதுவது குறித்தும் வெண்டர்ஸ் கவலைப்படுகிறார். இன்றைய சூழலில் வெண்டர்ஸின் படங்கள் மிக முக்கியமானவை. அவரது கருத்தியல் தொடர்ச்சியாக உரையாடப்பட வேண்டும். அண்மையில் எம்ஜி வாசன்ஜி நவ் ஹியர் எக்ஸாக்ட்லி ஆன் ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங் நூலை வாசிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் அதில் அடையாளம் பற்றி விவாதிக்கின்றார். விம் வெண்டர்ஸ் அடையாளம் ஒரு பண்டமாக மாறுகிறது என்று குறிப்பிடுகின்றார். மீண்டும் கூறுகிறேன், விம் வெண்டர்ஸ் அடையாளம் ஒரு பண்டமாக மாறுகிறது என்று குறிப்பிடுகின்றார். அக்கருத்துடன் நான் உடன்படுகிறேன். உங்களில் பலர் இக்கருத்துடன் முரண்படலாம். வெண்டர்ஸ் ஒருங்கிணைந்த ஐரோப்பாவின் யோசனை மதிப்புமிக்கது என்றும் தேசியவாதத்தின் மீள் எழுச்சியிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நம்புகின்றார். தேசியவாதத்தை அவர் முன்னேற்றத்தை விட தனிப்பட்ட நாடுகளுக்கு முன்னுரை அளிக்கும் ஒரு அழிவுகரமான மற்றும் பயனற்ற சக்தியாக கருதுகிறார். இங்கு அவர் தனிப்பட்ட நாடுகள் என்று குறிப்பிடுவது அந்த நாடுகளின் தேசியத்தை குறித்தே கூறுகிறார். இவரது படமான தி அமெரிக்கன் ஃப்ரெண்ட் 1977 வெளிவந்தது. ஐரோப்பிய ஒன்றியம் நவம்பர் 1, 1993 உருவாக்கப்பட்டது. அவர் அமெரிக்க கொள்கைகளை, குறிப்பாக 9/11 தாக்குதலுக்கு புஷ் நிர்வாகம் அளித்த பதிலை கடுமையாக விமர்சித்துள்ளார். போர் மற்றும் பழிவாங்கலுக்காக பணத்தை வீணடித்ததாக கூறுகிறார். டொனால்ட் ட்ரம்பின் எழுச்சியை குறிப்பிட்டு அமெரிக்க அரசியலின் பாசிசம் என்றும் அவர் அழைத்தார். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். கலையை அரசியலாக, கதைச்சொல் அழல் மற்றும் திரைப்பட தயாரிப்பு ஆகியவற்றின் சுதந்திரத்தை வெளிப்படுத்தவும் நீதி சமூக நீதியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த அரசியல் செயல்களாக வெண்டர்ஸ் கருதுகிறார். அமெரிக்காவை பற்றிய பல்வேறு கண்ணோட்டங்களை பார்வையாளர்கள் புரிந்து கொள்ள உதவும் வகையில் அவர் லேண்ட் ஆஃப் பிளண்டி போன்ற படத்தை 2004 வெளிவந்த படத்தை தயாரித்துள்ளார். மோட்டார் சைக்கிள் டைரிஸ் படம் இங்கே வாட்டர் சலைஸ் கூட இவரது பாதிப்பில் இருக்கும் என்று நம்புகிறேன். அதை பேராசிரியர் தான். இவரது படத்தில் அநேகமாக நிலங்கள் எல்லாம் ஒரு பாத்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கும். வாட்டர் சலைஸின் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு காட்சி வருகிறது. மலையின் உச்சியில் சிறுவனும் டோராவும் நிற்கின்றனர். நிலம் மேலும் கீழும் நீண்டு பிறந்ததாகவும் தனிமையாகவும் காட்சியளிக்கிறது.
அது முழுமையானதாகவும் வளமானதாகவும் மாறுகிறது. அர்த்தம், அமைதி, பாரம்பரியம், அழகு, நம்பிக்கையால் நிரம்பி வழிகிறது. சலீஸுக்கு விம் வெண்டர்ஸின் பாதிப்பு இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் வாட்டர் சலீஸின் சென்ட்ரல் ஸ்டேஷனும் கடைசியாக வந்த படமும் மிகவும் குறிப்பிடத்தக்க படங்கள். மோட்டார் சைக்கிள் டைரிஸ் பாதிப்பில் உங்களுக்கு பலருக்கு தெரியும், முகநூலில் சுரேஷ் அவரது லாஸ்ட் டைம் எனக்கு தெரியாது, அவர் அதே பாதையில் பயணித்து பல படங்களை எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட மோட்டார் சைக்கிள் டைரிஸ்ல சேகோரா சென்ற பாதையில் இவர் பயணித்து அந்தந்த பொலிவியா உட்பட அந்தந்த பிரதேசங்களுக்கு சென்று அவற்றை ஃபேஸ்புக்கில் தொடர்ச்சியாக அவர் குறிப்புகள் எழுதியிருக்கிறார். இத்துடன் நான் இந்த கருத்தை கூறிக்கொண்டு பேராசிரியரிடம் உரையாடுமாறு, குறிப்பாக விம் வெண்டர்ஸை பற்றிய கட்டுரை தாய் வீட்டில் நினைக்கிறேன் ஜூன் 25 வெளிவந்திருக்கிறது. அது புத்தகமாக வர வேண்டும். இன்றைய அரசியல் சூழலில் அந்த கருத்து மிக முக்கியமானது என்று நம்புகிறேன். நன்றி பேராசிரியர். செல்போனில் படம் எடுப்பது எப்படி என்று ஒரு புத்தகம் ஒன்று அடுத்த புத்தக கண்காட்சிக்கு வருகின்றது. அதற்கு முன்னுரை பேராசிரியர் தான் எழுதியிருக்கிறார். எனவே சிறிது இடைவேளைக்கு பின் இன்றைய காலத்து தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடல் இங்கு இடம்பெறுகின்றது. விருப்பமானவர்கள் நின்று கலந்து கொள்ளலாம். நன்றி.